ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரே மாதிரி வைக்கிறது, அதாவது குறையாமல் எப்படி ஒரே அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ எங்கடா மாடெல்லாம் கடான்னு கேட்காதீங்க. மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது, எனக்கு காட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இங்கே கட்டிட்டோம். அது பார்த்தா மயில் திடீர்னு பார்த்தா நம்ம கோழிகளை பார்த்து பயந்துருச்சு. ஸோ மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம், பயங்கரமான வெயில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கட்டிட்டோம். அதுமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சித்தப்பா பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விற்றுட்டாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு இருந்தோம். ஸோ விற்றங்காட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லாத்தையும் இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். வாங்க நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். ஸோ பால் உற்பத்தி பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நல்ல மாடுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா சில மாடுகள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வத்தக்கரை ஆயிரும். வத்த வைக்கிற ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு மாடுக்கு இது கண்டுபிடிச்சினா பார்த்தீங்கன்னா அந்த மாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பால் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அதை வத்தக்கரை ஆகியும் அடுத்த ஈத்தில் பார்த்தீங்கன்னா கன்று போட்டு அப்பவும் பார்த்தீங்கன்னா பால் வரலைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாடு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா போன ஈத்திலே பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா கம்மி. சரி, ஏதோ ஒரு ஈத்தில் இப்போ கம்மியாயிடுச்சு, இந்த ஈத்தாவது கொஞ்சம் பால் கறக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுருந்தோம். அப்புறம் கன்று போட்டு பார்த்தீங்கன்னா அப்பவும் பார்த்தீங்கன்னா பால் கம்மி. சரி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது பிரயோஜனப்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்கலான்னு பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்துட்டோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட காம்பு பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும். இந்த சைடு தெரியுதா, 3 காம்பு தான் இருக்கும் பாருங்க. 1 தெரியுதா, 1. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2. இது பார்த்தீங்கன்னா 3 காம்பு மாடு தான். அதே காலத்துக்கு ஒரு காம்பு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 3 காம்பில் தான் வரும். அது பின்னாடிக்கு இன்னொரு 3வது காம்பில் பார்த்தீங்கன்னா இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பால் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீ அடுத்த ஈத்து மடி கன்று போட போதும் பார்த்தீங்கன்னா 2 காம்பில் தான் பால் கறக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பார்த்தீங்கன்னா தீன் போட்டு செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இதுக்கு போடுற தீனுக்கு இன்னொரு மாட்டுக்கு போட்டு அதில் பால் எடுத்துக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கன்று போட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா எந்திரிக்க மாட்டேங்குது. போன 2 ஈத்தில் பார்த்தீங்கன்னா கன்று போட்டு அது பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துக்குது, அது எந்திரிக்க முடியல. யாராச்சும் பார்த்தீங்கன்னா தூக்கி விடணும். ஒரு 2-3 மாதம் தூக்கி விட்டு அதுக்கப்புறம் 3ஆவது மாதத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா பிக்கப்பே ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். தூக்கி விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், நம்மளால் தூக்கி விட முடியாது. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தூக்கி விடுறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும். 2 சைடு பார்த்தீங்கன்னா துணியை அடியை விட்டு கைத்தை கட்டி அந்த மிஷினில் அப்படியே சுற்றினா பார்த்தீங்கன்னா மாடு அப்படியே மெதுவாக இந்த க்ரெயின் கல்லை தூக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கும் அந்த மிஷினு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வாடகை கொடுக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஈத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 காரணங்களை வச்சு தான் பார்த்தீங்கன்னா விற்கலாண்டே முடிவு பண்ணிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் ஈத்துலேயே விற்றுருக்கணும். பால் கம்மியாகும்போது இந்த மாதிரி காம்படி விடும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பண்ணையில் இது மாதிரி ஏதாவது மாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மாதிரி நீங்கள் விற்றுட்டு ஒரு சின்ன இளங்கறவை மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இளங்கறவை, இது பார்த்தீங்கன்னா முதல் ஈத்து மாடு இப்படி நல்லா இது வருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் 4-5 ஈத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கறக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இதுக்கு போட வேண்டிய தீனை பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டாவே போதும். நல்லா கறந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த லாஸும் இல்லாமல் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 லிட்டர் கறக்குது எல்லா மாடு சேர்ந்து. அதே 40 லிட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு முன்ன பின்ன 1-2 லிட்டர் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் குறையும். அப்படி இல்லாமல் இந்த மாடு மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 மாடு வச்சுருந்தா போதும், மொத்த பண்ணையும் பார்த்தீங்கன்னா காலி ஆகிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்ல இளம் மாடாக நல்ல பால் கறக்கிற மாடாக பார்த்தீங்கன்னா வாங்குறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஆள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸோ விலை எவ்வளோன்னு கெஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். சொல்லிடுறேன் நானே. விலை பார்த்தீங்கன்னா 17 ரூபா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போகாது. ஸோ நீங்கள் பார்த்தாவே தெரியும். இப்போ பால் பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் அந்த ரேஞ்சில் தான் கறக்குது. ஸோ பாலும் பார்த்தீங்கன்னா வத்திடுச்சு கம்ப்ளீட்டு. காம்பும் பார்த்தீங்கன்னா 2 காம்பு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் படுத்தாலும் எந்திரிக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சரின்ட்டு பார்த்தீங்கன்னா 17 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டோம்.
ஸோ முதல்ல இந்த மாதிரி மாடு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு எந்த மாதிரி விதமான மாடு இருந்தால் நீங்கள் விற்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து வயசான மாடுங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தா தெரியும். இது பார்த்தோன்னா கொஞ்சம் வயசாகிடுச்சு, ரொம்ப வயசாகலை, ஓரளவுக்கு தான் வயசாகிருக்கு. ஸோ அதனாலே விற்கிறோம். கூடவே இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இடிக்கும். என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் அப்பா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா பால் கறக்கிறது, தண்ணி காட்டுறது எல்லாமே பண்ண முடியும். நான் பக்கத்தில் போனால் எங்கள் அம்மா பக்கத்தில் இது மாதிரி யாராச்சும் சாணி இது எடுக்க வந்தான்னு வச்சு கடுத்தரைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சரி மாட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாணி இருக்குது போய் டப்புன்னு எடுத்துருவோன்னு பார்த்தீங்கன்னா கீழே குமிவாங்க. இது என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இடிச்சு பார்த்தா தூக்கி வீசிடும். அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து வருவாங்க, அதை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போகணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறேன்னா இதை வந்து விற்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து நமக்கும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை, மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை. எப்பாச்சும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த கயிறுக்கு இதை அத்திரிச்சு வச்சுங்க, டைட்டாக கட்டாமல் லூஸாக கட்டியிருந்து, இல்லைன்னா அந்த கீழே கம்பி அடித்து கட்டி வச்சுக்கிறோம். ஸோ அந்த கம்பிக்கு இது அப்படியே மலையை எடுத்துக்க அப்படியே பிடுங்கிச்சு வச்சுங்க, போய் பார்த்தோன்னா வந்து எல்லா மாட்டையும் பார்த்தீங்கன்னா இடிச்சல் நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அது விற்றுலான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டை பார்க்குறீங்களே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து செனை மடி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கீழே இறங்குட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அது கீழே இறங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களும் விற்க முடியும் செனை மூடன்னு சொல்லி. அதனால தான் இன்னும் ஒரு வாரம் நல்லா மடி கீழே இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிடுவாங்க. ஸோ இந்த 2 மாடும் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் பண்ணையிலேருந்து பார்த்தீங்கன்னா போக போகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் எதுவுமே நாங்கள் முடிவு பண்ணல. அவங்களும் பார்த்தா எதுவும் சொல்லலை, மடி இறங்கினதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்கள் பண்ணையிலும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது வயசான மாடுகளோ, இடிக்கிற மாடோ, 3 காம்பு மாடு, இல்லை ஏதாவது படுத்த எந்திரிக்காத மாடு, பால் கம்மியாக கறக்கிற மாடு, வத்தக்கறவை, இது மாதிரி ஏதாவது மாடு இருந்துச்சுன்னு வச்சுங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவல் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு, அதாவது அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடு ஏதாவது இளங்கறவையாக நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா அதே இருக்கும். சொசைட்டி ஊற்றுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை இல்லை. ஸோ பால் பார்த்தீங்கன்னா வந்து கூட கம்மி இப்படி ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறக்குதா, ஒரு நாளைக்கு 5 கறந்துச்சு, ஒரு நாளைக்கு 17 கறந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் ஊற்றிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வீடுகளுக்கு ஊற்றுறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு ஊற்றும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் தான் பார்த்தீங்கன்னா பால் வாங்கிட்டு இருப்பாங்க. 40 லிட்டர் வாங்கினாங்கன்னா இது 40 லிட்டர் பார்த்தீங்கன்னா கேட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு யாராச்சும் ஊருக்கு போனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 39 லிட்டர் ஆகும். ஒரு நாள் திடீர்னு ஏதோ விசேஷம்னா 41 லிட்டர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 42-43 லிட்டர் ஆகும் பார்த்தீங்கன்னா கறக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மாடுகளும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணையில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்துக்கும் முக்கியமாக இருக்க டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மாடு இங்கே வாங்குறது, அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டவுட்டாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிடுறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டி இருக்கும் பார்த்தீங்களா, இதுங்க என்னோடய கன்றுக்குட்டியில் காட்டுறேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மாடு, நல்ல பால் கறக்கிற மாடு போட கன்றுக்குட்டிகளை பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து வச்சுக்குவோம். அதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த வளர்த்தி அதை வந்து பார்த்தீங்கன்னா மாடாக யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா எங்கேயும் வெளியே வாங்குறதில்ல. ஸோ அது வந்து நிறையா பார்த்தா அனுபவப்பட்டாச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து வாங்குகிற மாடு பார்த்தீங்கன்னா வந்து சந்தையில் பார்த்தீங்கன்னா நல்லா கொழுகொள்னு இருக்கும். இங்கே கடுத்தரைக்கு வந்து ஒரு 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்பு தோலாயிரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கன்றுக்குட்டிகளே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வளர்த்தி அதிலேருந்து பார்த்தீங்கன்னா பால் எடுத்துக்குவோம். ஸோ போடுற எல்லாமே பார்த்தீங்கன்னா பொட்டக்கண்ணாக வராது. ஸோ இதில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 2 வந்து ஆண், 2 வந்து பெண். ஸோ இந்த 2 ஆண் பெண்ணுங்களை மட்டும் நான் வச்சுக்குவோம். அந்த 2மே வந்து நல்ல மாட்டுலேருந்து வந்ததுக்கு தலையேறிட்டுங்க. இப்போ தான் தீனி கேட்குது. ஸோ இந்த தீனி வைக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வெளியே வாங்கின இன்னொரு மாடு வருங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வாங்கின மாடு அங்கே ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷம் இருக்கும். அங்கே ஒரு மாடு நிற்கிது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வெளியே தான் வாங்கினோம். இது மாதிரி கன்றுக்குட்டிலேருந்து எடுக்கல. ஸோ அப்போ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 4 காம்புன்னு சொல்லி அது தெரியல, மாடுன்னு வாங்கினா 4 காம்பு தான் இருக்கும். வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 4 காம்பு இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காம்பு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா பால் வரல. ஸோ இப்போ பார்த்தா பயங்கரமாக லாஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து 40-50க்கு வாங்கினோம் ஒரு காம்பில். இப்போ நம்மளால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை விற்க முடியாது அதே விலைக்கு. ஸோ கம்மியாக தான் போகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடுகள் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வாங்காத பார்த்தீங்கன்னா அப்படி நிறுத்திட்டோம். போடுற கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா முதல்ல விற்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கன்றுக்குட்டிகளை மட்டும் வச்சுட்டு காளை கன்றுகளை மட்டும் விற்றுருவோம். ஸோ முதல் ரீசன் பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு, நல்ல மாடு வச்சுருக்கணும். அதாவது பால் நல்லா கரெக்டாக மெயின்டைன் ஆகுனா நல்ல மாடு வச்சுருக்கணும். 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாடுகளுக்கு தேவையான தண்ணி கொடுக்குறது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெயில் காலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் 105-104 வரைக்கும் போகுது.
ஸோ இந்த மரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பேருக்கு தான். ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து குளு குளுன்னு இருக்குது, காற்று ஜில்லுன்னுலாம் காற்று வராது. ஏதோ பார்த்தீங்கன்னா நிழலாக இருக்கும். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டுக்கு வந்து தண்ணி கொடுத்தே ஆகணும். ஏன்னா நாமளே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 6-7 வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுது. ஸோ மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட பெருசு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தேவையான தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி தண்ணி குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் மேலே தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஊற்றி விடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துவிட்டு இங்கே தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நாங்கள் மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நான் போசி வச்சுருப்போம். இது வந்து தாலி ஃபிக்ஸ்டு போசி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். எங்களுக்கு 5-6 போசி இருக்கும். இதெல்லாம் லைனாக இங்கே வச்சு மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடை பிடிச்சி தண்ணி காட்டினோடனே அப்படியே இந்த வாய்க்கால் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடுக்கு ஊற்றி விட்டுருவோம். ஸோ ஒரே வேலையை டக்குன்னு முடிஞ்சிடும். மாடுகளும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில். ஏன்னா பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு 10 மணிக்குள்ள தண்ணி காட்டி தண்ணி மேலே ஊற்றி விட்டால் மதிய நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தாக்கு பிடிக்கும். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா வந்து பாலும் பார்த்தீங்கன்னா கம்மியாகாமல் அதே அளவில் இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றி விடாமல் பார்த்தீங்கன்னா தண்ணியும் அதை கம்மியாக காட்டினீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியிலேருந்து தான் வருது. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அளவு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி வெயில் காலத்தில் அதிகமான 100, 105 இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மத்தியான நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பச்சை தண்ணி பார்த்தீங்கன்னா வைக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து மத்தியான நேரத்தில் தாக அடிச்சுன்னு வச்சுங்க அது வந்து கேட்க முடியாது நம்மளால். அது நம்ம கேட்போம், அதனால பார்த்தீங்கன்னா கேட்க முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 6 பாத்திரம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா போசி, அதில் பார்த்தீங்கன்னா 6 போசி வைப்போம். எல்லா மாடும் குடிக்கணும், எல்லா மாடும் குடிக்காது. ஏன்னா வெறும் பச்சை தண்ணி வைப்போம். பச்சை தண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் மாடு பார்த்தீங்கன்னா குடிக்காது. நல்லா தவிடு ஓட்ட வச்சா மட்டும் தான் குடிக்கும். சில மாடு பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா குடிக்கணும்னா பார்த்தீங்கன்னா குடிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேருக்கு பார்த்தீங்கன்னா வச்சுருவோம். குடித்தா குடிக்கிட்டு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு. உங்கள்கிட்ட தான் சாலை இருக்குது ப்ரோ, ஷெட்டு இருக்குது, அதில் குள்ளே கட்டலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஷெட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓலையில் தான் மேய்ஞ்சது, குழு குழுன்னு தான் இருக்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உள்ள ஷெட்டுக்குள்ளேயே கட்டிட்டு இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து யூரின் போய் அந்த இடமே பார்த்தீங்கன்னா நடந்து சேறு சகதி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் உள்ளே போக முடியாது பால் கறக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஷெட்டுக்குள்ளே கட்டாமல் கன்றுக்குட்டிகள் மட்டும் உள்ளே கட்டிடுவோம். நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ கன்றுக்குட்டி கட்டினதுக்கே பாருங்கள் எப்படி ஈரமாகுதுன்னு. இதை நீங்கள் மாட்டை கட்டினா ஃபுல்லாக தான் சேராயிரும். வெயில் இல்லாத காட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஈரம் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி மட்டும் உள்ளே கட்டிட்டு எல்லா மாட்டுகளையும் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி மரத்து நிழலில் பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் மாதம் முடிய போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து மே, அப்புறம் ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் 2 மாதம் பக்கத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வெயில் பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும், மழை ஆரம்பிச்சிடும், குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா வந்து பால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரே லெவலில் வச்சுருக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த மாடுகளே பார்க்கணுங்கிறது இல்லை. நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா வந்து பாலை கறந்துட்டு காலையில் ஒரு 8 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 10 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாணியில் வலிச்சு போட்டுட்டு மாடுகளை பார்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு குளிப்பாட்டி விட்டு போனீங்கன்னா நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ வந்து 4 மணிக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு 2 மணி 4 to 6 இருந்து பார்த்தா போதும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் போதும் நீங்கள் இந்த எல்லா மாட்டையும் பார்த்தீங்கன்னா கவனிக்கிறதுக்கு. இந்த எல்லா மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆள் கேட்டிங்கன்னா ஒரு ஆளே போதும். ஏன்னா பெருசாக இந்த வேலையில் கீழே இருக்கிற சாணி வலிச்சு கொட்டிட்டு தவிட போட்டு தண்ணி கட்டிட்டு பில்லை எடுத்து போட்டால் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளே போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிடலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, ஸோ கெச்எஃப் மாடு வாங்கலாமா ப்ரோ, இது மாதிரி வாங்கி பார்த்தீங்கன்னா வந்து பாலை ஊற்றலாமா, நம்ம ஏரியாவுக்கு தாங்குமா பார்த்தீங்கன்னா வந்து கெச்எஃப் மாடு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தாங்காது. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் தான். நீங்கள் ஷெட்டு போட்டு மேலே ஃபேனை போட்டு விட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் சாயங்காலம் நல்லா குளிப்பாட்டி விட்டு நல்லா பார்த்துக்குவீங்க அப்படின்னு நம்பினீங்கன்னா நீங்கள் அதை வாங்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாடு தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ இங்கே நீங்கள் பாட்டுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கெச்எஃப் இது கிராஸோட கண்டுக்குட்டிக்கு தான். ரெண்டுமே ஒரிஜினலில் கிராஸ் எல்லாம் ரெண்டுமே. இங்கே ஒன்று 3வது இதுவும் சேர்த்து தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சொல்லிக்கிறேன். முதல் பாயிண்ட் நல்ல மாடுகளை பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா பாலை கறக்கணும். இந்த மாதிரி அது போக ஏதாவது தேவையில்லாத கெட்ட மாடு அப்படி பால் கம்மியாக கறக்கிற மாடு இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா வித்துடணும். அது ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். 2வது பார்த்தீங்கன்னா வந்து தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி காட்டணும், நிழலை கட்டணும். தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி குளிப்பாட்டி விடணும் மாட்டை, இது ஒன்று சொல்லியிருந்தேன். 3வது பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு தேவையான சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும்.
அது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாலை பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கறந்துட்டு பால் ஊற்றிட்டு மறுபடியும் பாலை கறந்துட்டு அப்படியே வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சத்து பார்த்தீங்கன்னா ஒரே தீண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு மினரல் மிக்சரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தண்ணி, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, மாடு தீவனம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கலந்து எல்லாத்தையும் டக்குன்னு ஒரு 5 கிலோ போட்டுவிட்டு ஒரே நாளில் காட்டிட்டு விட்டுறாதீங்க வேலை முடிஞ்சுன்னு. டெய்லியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அளவில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காட்டணும். இதெல்லாம் எவ்வளோ காட்டணும்னு பார்த்தீங்கன்னா பழைய வீடியோவுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும். ஏன்னா ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சத்துக்கள். ஸோ அதை மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டினா தான் பெஸ்ட்டு. அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெறும் பாலை மட்டுமே வேகமாக கறந்துட்டு விட்டுட்டிங்கன்னா மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சத்து பற்றாக்குறை ஏற்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த மாடு அங்கே ஒரு மாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடு பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக பார்த்தா நடக்கலை. பின்னாடி இல்லை ஒரு கால் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மெதுவாக தூக்கி நடந்துச்சு. நாங்கள் ஏதோ ஆணி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆணி இல்லை. அது பார்த்தீங்கன்னா சத்து பற்றாக்குள்ள பார்த்தீங்கன்னா கால் பார்த்தீங்கன்னா எலும்பு சத்து இல்லைன்ட்டு பின்னாடி கால் பார்த்தா நல்லா ஊனி வைக்க முடியறதில்ல. ஸோ அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா இது மாதிரி நீங்கள் இது சுண்ணாம்பு தண்ணியோ இந்த மாதிரி மிக்சர் இந்த மாதிரி சத்துக்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நோய் எதுவும் இல்லாமல் அது தேவையான சத்துக்களை எடுத்துகிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா பாலை கறக்கும். இது மாதிரி ஏதாவது சத்து இல்லாமல் நோய் வாய்ப்படுச்சுன்னா உங்களுக்கு பாலும் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். நீங்கள் பார்த்தா பால் ஊற்ற முடியாது. நீங்கள் வெளியே தான் வாங்கி பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஊற்ற வேண்டிய நிலமை வந்துடும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சுக்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தா நல்ல டாப்பிக்காக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஏதாவது கமெண்ட்டில் பண்ணுங்கள். அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாடு கேட்டுருந்தீங்க. ஸோ மாடு பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட நம்ம கொடுக்குறது மாடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையில்லை, பால் ரொம்ப கம்மியாக இருக்குது, இது மாதிரி நோய் ஏற்பட்டுருக்கு, அது மாதிரி இருந்தால் கூட தான் நாங்கள் மாடுகளை பார்த்தீங்கன்னா வெளியே கொடுப்போம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல மாடு பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். நல்ல மாடு இருந்துச்சுன்னா நாங்களே பார்த்தீங்கன்னா பால் ஊற்றிடுவோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பால் தேவைப்படுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மாடு மட்டும் தான் வச்சுட்டு இது மாதிரி பால் கம்மியானது இடிக்கிறது, மூணுகாம் மாடு இது மாதிரி பார்த்து தான் நாங்கள் விற்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா விற்கும்போதே சொல்லிடுவோம் இது மாதிரி பிரச்சனை இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மாடுலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொழுன்னு கறியோடு அஞ்சிடும். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா 30,000 35,000 போகும். நாங்கள் வந்து பாதி விலைக்கு தான் கொடுக்குறோம் 17 ரூபாய்க்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இடி மாடு கொஞ்சம் வயசானது, ஆனால் பார்த்தீங்கன்னா செனை. ஸோ அது எவ்வளோ விலை போகும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து 30-35 போகும்னு நினைக்கிறேன் அந்த மாடு. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுப்போம். நல்ல கன்றுக்குட்டி நீங்கள் அதை பார்த்தாவே தெரியல, அதில் எது பால் இது மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்லி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா பொட்டைக்கண்ணா பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுக்குவோம். கொடுக்குறது பார்த்தீங்கன்னா காலக்கன்று மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது காலக்கன்று தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா இருந்தால் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது விற்கிற மாதிரி காலக்கன்று தான் போஸ்ட் போடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இங்கே இப்போதைக்கு பெரிய காலக்கன்று எதுவும் இல்லை, இருந்தது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம். ஸோ இதெல்லாமே தான் பொட்டைக்கன்றுகள் தான். அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட்டு தயாராக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற 5 கன்றுக்குட்டி இருக்குது. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொடுக்க மாட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பால் ஊட்டிகிட்டு இருக்கோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டி விற்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொடுப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆயிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே பால் ஊட்டிகிட்டு இருக்கும். டக்குன்னு விற்றா பார்த்தீங்கன்னா வந்து மாடும் பால் நிற்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கொடுக்கலான்ட்டு எல்லாமே 1 வருஷம் அளவுக்கு வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கன்றுக்குட்டி நான் விற்கிறேன்னா பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடுறேன். உங்களுக்கு வேணால் வந்து வாங்கிக்கோங்க.